ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் கேட்க போகிற செய்தியின் தலைப்பு, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர். இன்றைக்கு நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா சோர்வுகளையும் பலவீனங்களையும் நீக்கி நமக்கு ஒரு புதிய வழியை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைத்த காரியம் நடைபெறவில்லை என்றால், நமக்கு நினைக்கிற காரியங்கள் சில காரியங்களுக்கு இன்னும் பதில் வர இல்லை என்றால் உடனே சோர்ந்து போய் அவ்வளவுதான் இந்த காரியம் இனிமே நடக்காது, இனிமே அவ்வளவுதான் என்று நம்ம சோர்ந்து போய் படுத்துக்கொள்கிறோம். சோர்ந்து போய் ஆலயத்துக்கு போகாமல் இருக்கிறோம். சோர்ந்து போய் என்ன பண்ணுறோம், ஒரு மூலையில் முடங்கி போயிடுறோம். நல்லா கவனிங்க, நம்மை உருவாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அவர் சோர்ந்து போனதே கிடையாது. அவரை நாம் முன்மாதிரியாக பார்ப்போம். சில மனிதர்களை நாம் பார்ப்போம் என்றால் உண்மையாகவே அவர்களை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஏன்னா ஒரு நாளைக்கு அவங்களும் சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது நம்ம அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும். அவர் ஒரு நாளும் ஒரு காரியம் தோல்வியாய் அமைந்தாலும் அதற்கு பின்னாடி ஒரு வெற்றியை அவர் என்ன பண்ண நமக்கு உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஒரு தோல்வியை பார்த்தோன்னே சோர்ந்து போயிடக்கூடாது. அடுத்த ஒரு வெற்றி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை ஒரு தெய்வ பிள்ளை நன்றாக உணர்ந்திருக்க அறிய வேண்டும். பார்த்தீங்கன்னா ஏசாயா 40:29 சொல்லுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அப்போது நீங்கள் எப்பேற்பட்ட காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் இனி இந்த காரியம் நடக்காது என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அது தோல்வியாக கூட முடிந்திருக்கலாம். ஒரு வெற்றியை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு நமக்கு அடையாளம் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான். பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1:1 சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அடுத்த வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையாய் மாறினது. ஆண்டவர் அவ்வளவு அழகாக நேர்த்தியாக வானத்தையும் பூமியும் படைத்து வைத்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த முதல் வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் பல ஆண்டுகள் இடைவெளி இருக்கிறது. உடனே நடக்கவில்லை. அப்போ பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் மாறின உடனே இருள் இருந்தான் பூமியில். பார்த்த காரணம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, மேலே பரலோகத்தில் லூசிபர் என்ற ஒரு தேவதூதன், கர்த்தரை ஆராதிக்கிறவன், அவன் என்னைக்கு பெருமை அடைந்து தேவனுக்கு மேலாக என்னை உயர்த்துவேன் என்று நினைத்தானோ அன்றைக்கு அவனும் அவனோடு கூட சேர்ந்த 330 தூதர்களும் கீழே தள்ளப்பட்ட பொழுது, பூமியில் வந்து அவ்வளவு தூதர்கள் விழுந்த பொழுது பிசாசுகளாய் மாற்றப்பட்டார்கள். பூமியானது இருளாய் மாறினது, ஒழுங்கின்மையும் வெறுமையாய் மாறினதுக்கு காரணம் இந்த விழுந்து போன பிசாசுகளினால்தான். ஆனால் ஆண்டவர் நேர்த்தியாய் உண்டாக்கி வைத்திருந்தார். வானத்தையும் பூமி அவ்வளோ சிருஷ்டித்து வைத்திருந்தார். உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், ஐயோ நான் உருவாக்கின இந்த வானம் பூமியும் இவ்வளோ அலங்கோலமாயிடுச்சே, இனி இந்த பூமியை சரிப்படுத்த முடியாத என்று ஆண்டவர் உடனே சோர்ந்து போகலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் மீண்டும் புதிதாக சிருஷ்டித்தார். மீண்டும் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டானது. சூரியனும் சந்திரனையும் உண்டாக்கினார், சமுத்திரத்தை உண்டாக்கினார், எல்லாவற்றையும் வெட்டாந்தரையை உண்டாக்கினார், அவ்வளோ அழகாக செடி கொடிகளை உண்டாக்கினார். அலங்கோலமான பூமியை தேவன் மீண்டும் உருவாக்கினார். அவர் சோர்ந்து போனாரா? சோர்ந்து போகவே இல்லை. மீண்டும் புதிதாக எல்லாவற்றையும் படைத்தார். ஆண்டவர் படைத்து ஆண்டவர் எல்லாவற்றையும் அவ்வளவு அழகாக மனிதனை அந்த இடத்துல, அந்த விழுந்து போன தூதன், துதிக்கிற தூதன் விழுந்து போனது பிசாசாய் மாறினபடியால் அந்த இடத்துல தேவன் மனிதனை கொண்டு வந்து நிறுத்தினார். ஏசாயா 43:21 சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று. இயேசு கிறிஸ்து மனிதனை தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கி அதே ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து தேவன் மனிதனை நிறுத்தினார். பாருங்க, அப்படியே பூமியெல்லாம் ஒழுங்கின்மையாக மாறி போயிடுச்சு. ஆண்டவர் விட்டுவிடவில்லை, மீண்டும் புதிதாய் ஆண்டவர் சிருஷ்டித்தார். அவர் ஒரு நாளும் சோர்ந்து போகவே இல்லை. ரெண்டாவது நாம் பார்த்தோம் என்றால், மனிதனை துதிக்கும்படி வைத்தார் ஏதேன் தோட்டத்தில். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பகலில் குளிர்ச்சியான வேலையில் தேடி வருவார். ஆதாமும் பேச, ஆண்டவரும் பேச, அவ்வளவு மனிதனோட உறவு, ஆண்டவர் ஜெபம் ஐக்கியம். பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ள ஒரு ஐக்கியம் இருந்தது. ஆனால் தாம் படைத்த மனிதன் ஆண்டு சொன்னான், நீ எல்லாவற்றையும் ஆண்டுக்கொள், எல்லாவற்றையும் ஆளுகை கொடுத்திருக்கிறேன், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். ஆனால்
இந்த நன்மை தீமை அறியத்தக்கும் கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா எதை புசிக்கக்கூடாது சொன்னானோ பிசாசு என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்னார் அதை புசிக்காத சொன்னார் ஆண்டவர். ஆனால் பிசாசு பார்த்தீங்கன்னா சர்பத்துக்குள்ளே நுழைந்து ஏவாளை வஞ்சித்து ஆதாமையும் வஞ்சித்து விட்டான். அந்த பழத்தை சாப்பிட்டு விட்டான். தேவ மகிமை அவங்களை விட்டு எடுபட்டு போச்சு. முதல் பயம் மனிதனுக்கு வந்தது அன்றைக்கு தான். மனிதன் சோர்ந்து போகிறவராய் காணப்பட்டு விட்டான். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உடனே சோர்ந்து போனாரா? ஆண்டவர் சோர்ந்தே போகவில்லை. உடனே ஐயோ, நான் படைத்த மனிதன் தோற்று போய் விட்டானே, இனி என் வாழ்க்கை, என் மகிமை இழந்து விட்டானே, என் ஆசீர்வாதத்தை இழந்து விட்டானே, என் ஆளுகை இழந்து விட்டானே, அதிகாரத்தை இழந்து விட்டானே. இயேசு உடனே ஆண்டவர் நம்ம என்ன பண்ணல, சோர்ந்து போகலை. அடுத்த ஒரு வழியை உருவாக்கினார். என்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு நான் அனுப்புவேன். அவர் என்ன ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்து மனுஷகுமாரனாய் வளர்ந்து அவர் சிலுவையிலே தன் ஜீவனை ஒப்பு கொடுப்பார். தன் ரத்தத்தை எல்லாம் சிந்தி மனுக்குலம் இழந்த ஆளுகை அதிகாரத்தை பிசாசு எடுத்துக்கொண்டான். சிலுவையின் மூலியமாய் பிசாசின் தலை இயேசு கிறிஸ்து நசுக்குவார். இதன் மூலியமாய் மனிதன் இழந்த ஆளுகையும் அதிகாரத்தையும் இயேசு பெற்று மீண்டும் மனிதர்கிட்ட கொடுப்பார் என்று இயேசு கிறிஸ்து. உடனே ஆண்டவர் நம்ம படைத்த தேவன் சோர்ந்து போகலை, தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். பிரியமானவர்களே, பார்த்தீங்கன்னா மனிதன் எதெல்லாம் இழந்து, எந்த அதிகாரத்தை இழந்து அவன் சோர்ந்து போய் காணப்பட்டானோ, மீண்டும் ஆண்டவர் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய், தம்முடைய குமாரன் மூலியமாய், இயேசுவின் இரத்தத்தினால விடுதலை கொடுத்தார், ஜெயத்தை கொடுத்தார். ஆண்டவர் சோர்ந்து போகலை. மனித வாழ்க்கை மீண்டும் இன்னைக்கு ஆளுகை அதிகாரத்தோடு இன்றைக்கு பிசாசை நாம் ஜெயிக்கிற வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எந்த குடும்பங்களில் எந்த தற்கொலை ஆவியாக இருந்தாலும், எந்த ஒரு பிசாசாக இருந்தாலும் அதை அதட்டி விரட்டுகிற ஆளுகை ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்திருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தினால் அந்த வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். சோர்ந்து போயிருக்கீங்களா? எந்த காரியத்தை ஃபெயிலராகி முடிஞ்சிருக்குது, அந்த காரியம் உங்களுக்கு ஜெயமாக இயேசு முடிப்பார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சோர்ந்து போகிறவனுக்கு நீங்கள் பலன் கொடுக்குறவங்கப்பா. எதெல்லாம் சோர்ந்து போயிருக்காங்களோ, எதெல்லாம் இழந்ததுனால சோர்வு உண்டாயிருக்கிறதோ, அதை மீண்டும் புதிதாய் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சிருஷ்டித்து கொடுங்கப்பா. அதை புதிதாய் மாற்றி கொடுங்க ஆண்டவர். சகலத்தையும் புதிதாக்குகிறவர். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னீங்களப்பா. முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம். ஒரு புதிய காரியத்தை செய்கிறவர். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்க காரியங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு விடுதலை, வெற்றி, ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.